ஜிஞ்சுவும் அவ ஃப்ரெண்டு ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் அவ கையில ஒரு பர்கர் குடுக்குறா. ஆனா இவ இதெல்லாம் நான் சாப்பிடுறதில்ல சோ வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே அந்த ஃப்ரெண்டு பாட்டி தான். ஆனா இவ எதையுமே கண்டுக்காம உள்ள போய் ஒரு டிஷ் சமைச்சு கொண்டு வர அவங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்றத நிறுத்திட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு பாட்டி இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை பாக்குறா. அதை பார்த்துட்டு என்ன சீட்டுன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் இவ சொல்றா, இந்த மாதிரி நான் இருந்திருந்தா எங்க அம்மா இறந்திருக்க மாட்டாங்க, அதுக்கு நான் தான் காரணம், அதனால எனக்கு கொடுத்துக்கிற தண்டனைன்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் டம்ப்ளிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ டம்ப்ளிங்ல முள்ளங்கியில ஆட் பண்றா. அதை பார்த்துட்டு அவ ஃப்ரெண்டு எதுக்கு முள்ளங்கியில ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறா. இது எங்க அம்மாவோட ரெசிபி, ஆனா இது 1000 வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒழுங்காவே வரல. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பாட்டியோட ஹெல்ப்போட தான் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இவளும் என்னை ஃபயர் பண்ணல, ஆனா இதுக்கப்புறம் போகாம விட்டா என்னை ஃபயர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்ட பாட்டிக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சாக்காயிருது. இப்ப இந்த ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்கிற, அந்த மாதிரி 9th வரைக்கும் நீ ஆவரேஜா தான் படிச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் படிச்சு எப்படி ஃபாரின் போனேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஜிஞ்சுவோட அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு வெக்கேஷன் போயிருக்கும்போது இந்த அம்மா மட்டும் வீட்டுல இருந்திருப்பாங்க. அப்ப ஜிஞ்சுவை சாப்பிட சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே திடீர்னு வெக்கேஷன் கேன்சல் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை பார்த்து அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் எல்லா சாப்பாடு நீதான் சாப்பிடணும் இல்ல குப்பைக்கு தான் போகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. அதை கேட்ட இவளும் ரொம்ப அழுதுகிட்டே ஓடி வந்துடுறா. அவங்க அம்மாவும் சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டாந்து அவள்கிட்ட குடுக்குறாங்க. அப்ப இவளும் இந்த மாதிரி நல்லா படிச்சு வேலைக்கு போறமா, ப்ளீஸ் என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அவங்க அம்மா நல்லா படிச்சு கிராஜுவேஷன் ஆகி நல்ல வேலைக்கு போ, அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இவளும் அழுதுகிட்டே பஸ்ல போயிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பா.